வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பாப்புலரான காமனான சவுத் இந்தியன் ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் அரைக்க பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை பருப்பெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெந்த சாதம் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்த கடாயில் நம்ம மசிச்ச சாதத்தையும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாதி ஜாபத்ரி வாசனைக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு நட்மெக், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி திராட்சை சேர்த்துட்டா சக்கரை பொங்கல் ரெடி.